அழகா பூத்திருக்க சூரியகாந்தி பூலேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. மங்களகரமாயிட்டு. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு பூக்கள் அறுவடை தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு கோயிலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வேண்டி தான் இன்னைக்கு பூக்கள் அறுவடை பண்ண போறேன். நம்ம மாடி தோட்டத்தில எப்பவும் பூத்துட்டு இருக்க மேரிகோல்டுங்க. அவ்வளோ அழகா இருக்கும். இன்னைக்கு மஞ்சளாயிட்டு தான் இன்னைக்கு நெறைய பூக்களாயிட்டு இருக்குது. அதனால மஞ்சளாயவே ஃபர்ஸ்ட்டு தொடங்கிடலாம்னு சொல்லிட்டு மங்களகரமாயிட்டு மஞ்சள்லேருந்தே தொடங்கிட்டேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான பூக்களா பார்த்து பறிச்சு எடுத்துக்கிட்டேன். எப்போ பார்த்தாலும் பெரிய தட்டா எடுத்துட்டு வருவேன். இன்னைக்கு சின்ன தட்டான்னு நெனைக்காதீங்க. கோயிலுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஆளு சின்ன ஆளு. அதனால சின்ன தட்டா கையில குடுத்து விட்டுருக்கேன். மங்களகரமான மஞ்சளுக்கு அப்புறம் சிவப்பு ரோஜாப்பூ பறிச்சுட்டு இருக்கேங்க. நாட்டு ரோஜாப்பூ, அதே மாதிரி தாஜ்மஹால் ரெட் ரோஸ் அதுதான் பறிச்சுட்டு இருக்கேன். மஞ்சளும் சிவப்புமாயிட்டு பார்க்கக்கூடிய டைம் அவ்வளோ அழகா இருக்கும். அதனால தான் அந்த 2யும் மேட்ச் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பறிச்சுக்கிட்டேன். அப்புறமா நம்மளோட நாட்டு ரோஸ் அதுவும் நல்ல வாசனையா இருக்கும். அதுவும் 1, 2 பூத்து நின்னுச்சு. தேடி புடிச்சு அதையும் 1, 2 நான் பறிச்சு எடுத்துக்கிட்டேங்க. உங்களோட தீபாவளியெல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அ காலையுமே நான் விஷ் பண்ணணும்னு நெனச்சேன். என்னால முடியல. அதனால சின்னதா போஸ்ட்ல போட்டுக்கிட்டு, அப்புறமா நைட்டு இப்ப நான் வாய்ஸ் குடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் டைம் வேற பத்தவே இல்ல. எப்ப பார்த்தாலும் டைம் பத்தலன்னு சொல்றேன்னு நெனச்சுக்காதீங்க. அப்படிதான் ஓடிட்டுருக்கு. நான் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்ல. கொஞ்சம் ஸ்லோவான ஆளு. அதனால தான் வேற ஒண்ணும் இல்ல. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தட்டுல வச்சு பார்க்கக்கூடிய டைம் அவ்வளோ அழகா இருக்கு. புசு புசுன்னு பூத்திருக்க செம்பருத்தி பூ. அதுல 2 அவ்வளோ அழகா இருக்கு பார்க்குறதுக்கு. இதுக்கு முன்னாடியும் ஒரு 2 பூ இதே மாரி தான் பூத்து நின்னுச்சு. இன்னைக்கு 2 பூ அழகா பூத்து நிக்குது. சரி நெறைய இருக்குது மாடி தோட்டத்துல. அவங்களுக்கு கையில என் பையன் கையில தான் குடுத்து விட போறேங்க கோயிலுக்கு. அதனால அவங்க கையில எடுத்துட்டு தக்கனையாயிட்டு உள்ள பூக்கள் தான் நான் பறிச்சு கையில எடுத்துக்கிட்டேன். இல்லன்னா நான் பெரிய தட்டா பறிச்சு நெறைய பறிச்சிருப்பேன். வீட்டுக்கும் கொஞ்சம் காலமே வந்து பறிச்சு எடுத்துட்டு போயிட்டேன் நான் விளக்கு வைக்கிறதுக்கு வேண்டி. அதுக்கப்புறமா அவங்க குளிச்சு எடுத்துக்கிட்டு பசங்கலாம் ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு போக வேண்டி தயாரானாங்க. சரி அவங்களுக்கு கையில குடுத்து விடலான்னு சொல்லிட்டு பறிச்சு எடுத்துக்கிட்டேன் பூக்கள். இவங்க தான் ஃப்ரெண்ட் ஆயிட்டு சேர்ந்து கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கேட்டனால அவங்களுக்கு பறிச்சு குடுத்தேன். நைட்டுக்கு சின்னதா பசங்க கூட சேர்ந்து பட்டாசு வெடிச்சுக்கிட்டோங்க. அதுதான் இந்த இந்த பதிவுல நீங்க பார்க்குறது. நீங்கலாம் பட்டாசு வெடிச்சீங்களா? எப்படி போச்சு தீபாவளி? சந்தோஷமா போச்சான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சந்தோஷமா தான் போயிருக்கோம். ஏன்னா நம்பிக்கையோடு இருக்கேன். எல்லாரும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.